ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீ ராமஜெயம். நாம ஜபங்களில் மிக உயர்ந்ததாக கூறப்படுவது ராமநாமம். ஸ்ரீராம ஜெயம் என்னும் தாரக மந்திரத்தை சிந்தித்தால் தீர்க்கவே முடியாத கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பாராம் ஹனுமான். சக்தி வாய்ந்த ராமநாமத்தை சிந்தித்தால் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம். அனுமன் இருக்கையில் ஏது பயம் என்பதற்கேற்ப செல்வம் பெருக, கடன் தீர, தொழில் முன்னேற்றம், திருமண தடை நீங்க, குழந்தை பாக்கியம், கல்வியில் தேர்ச்சி பெற, ஞாபக சக்தி, மனபயம் நீங்க, நோய் விலக, குடும்ப ஒற்றுமை, கண் திருஷ்டி நீங்க, நவக்கிரக தோஷங்கள் நீங்க, வீடு வாகனம், தீர்க்க சுமங்கலி தன்மை, அரசியலில் வெற்றி என இவை அனைத்தும் ஹனுமனை துதித்து ஸ்ரீ ராமஜெயம் எனும் மந்திரத்தை உச்சரிப்பதாலும் எழுதுவதாலும் கிடைக்கும் என கூறப்படுகிறது. இலங்கையில் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்ததாம். அசோகவனத்தில் இருந்த சீதாதேவி தன் கணவர் போரில் வெற்றி வாகை சூடினாரா என்ற தகவலை அறிய மிகுந்த ஆவலுடன் காத்து கொண்டிருந்தாராம். அப்போது சீதை முன் தோன்றிய அனுமன் ஸ்ரீராமர் வெற்றி பெற்றார் என்பதை விளக்கி சீதையின் மனக்கவலையை துடைக்க நேரமாகும் என்பதால் ஒரே வார்த்தையில் ஸ்ரீ ராமஜெயம் என்று கூறினாராம். சொல்லின் செல்வன் அனுமன் கூறிய ராமஜெயமே ஸ்ரீ ராமஜெயம் என்னும் மகா மந்திரமும் ஆனதாம். ரா என்றால் அக்னி பீஜம், பீஜம் என்றால் மந்திரம் என்று பொருள். இது அகங்காரத்தை அழிக்கக்கூடியது. மா என்றால் அமிர்த பீஜம், அதாவது நம் மனதில் அன்பை விதைக்கிறது, அன்பை நிறையச் செய்கிறது. நான் என்ற அகங்காரத்தை நம் மனதிலிருந்து நீக்கி அன்பை நிரப்புவதுதான் ராமா என்ற நாமத்தின் அற்புதமாகும். ராமா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு எந்த ஒரு செயலிலும் வெற்றி கிடைக்கும் என்பதால் ராமா என்ற மந்திரத்துடன் வெற்றி என்ற பொருளுடைய ஜெயம் சேர்க்கப்பட்டு ராமஜெயம் என உச்சரிக்கப்படுகிறது. ஸ்ரீராமஜெயம் என்னும் மந்திரத்தை மனதிற்குள் உச்சரித்துக் கொண்டே எழுதும் போது நம் மனதானது வேறெந்த சிந்தனையிலும் அலைபாயாது தெய்வ சிந்தனையில் மூழ்கி தியான நிலைக்கு செல்லுமாம். இதனால் நல்ல நேர்மறையாற்றல் உருவாகி மனம் அமைதியடையும். நாளடைவில் தியானம் செய்தால் என்ன மனநிலை உருவாகுமோ அந்த உணர்வை அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அடையலாம் என்றும் கூறப்படுகிறது. ஸ்ரீ ராமநாமத்தை 108, 1008 போன்ற அவரவர் உள்ள இடத்தின் சூழல், அவர்தம் உடல்நிலை, அச்செயல் புரிய அவர்களுக்கு உள்ள காலம் ஆகியவற்றை கருதி அமைதியாக அமர்ந்து எழுத வேண்டுமாம். இப்படி தொடர்ந்து ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி வர எச்செயல் புரிவதாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்வதற்கான முயற்சியும் தெளிவும் நம்முள்ளேயே இருந்து வெளிப்படுவதை உணர முடியுமாம். செல்வவளம் பெருக பச்சை நிறத்திலும், எதிரி பாதிப்பு கண் திருஷ்டி விலக செய்வினை நீங்க சிவப்பு நிறத்திலும், சனி தோஷம் நவக்கிரக தோஷம் நீங்க கருப்பு நிறத்திலும், நோய் விலக ஆரோக்கியம் சிறக்க நீல நிறத்திலும் ஸ்ரீராமஜெயம் எழுத சிறந்த பலன் உண்டாகும் என்பது ஐதீகம். இப்படி முழு நம்பிக்கையுடன் எழுதப்படும் ஸ்ரீராமஜெயம் மந்திரத்தை காகிதத்தில் எழுதி ஆஞ்சநேய சுவாமிக்கு மாலையாக சாற்றுவதுதான் பெரும்பாலும் நம் வழக்கம். ஆனால் காகிதத்தில் எழுதாமல் நோட்டுகளில் தொடர்ந்து எழுதி நம் வீட்டு பூஜையறைகளில் சுவாமி படத்திற்கு அருகில் அடுக்கி வைத்துக் கொண்டே வந்து பூஜிக்கலாம். மேலும் பூஜிக்கப்பட்ட நோட்டுகளை நாம் வீடு கட்டும் போது வாஸ்து செய்யும் நாளன்று பாதுகாப்பாக அவற்றை உறையிட்டு மனையின் அடியில் புதைத்து வைக்கலாம். இவ்வாறு செய்வதால் நல்ல அதிர்வலைகள் அந்த வீட்டில் நிரம்பியிருக்கும் என்றும் ஆஞ்சநேயரின் பரிபூரண அருளும் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது.
நேயர்களே, ராமநாமத்தை கேட்பவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பது அடியவர்களின் நம்பிக்கை. ஸ்ரீராமஜெயம் என்ற மந்திரம் ஒருவனுக்கு வாழ்வில் தடங்கல் செய்யக்கூடிய எதிரிகளை நீக்கி வெற்றியை தரக்கூடியது என்பதால் இனி நாமும் அனுதினமும் ஸ்ரீராமஜெயம் என்னும் மந்திரத்தை எப்போதும் மூச்சுக்காற்றைப் போல உச்சரித்துக் கொண்டும் தொடர்ந்து எழுதியும் வருவோம். வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். ஸ்ரீ ராமஜெயம்.